ஏய், எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இல்ல அம்மாச்சி. அப்பதான் நான் இருக்கேன், எல்லா பிரச்சனையும் தீர்த்துறலாம். ஏய், அப்பதான் ரூமுக்கு போனவர் போலீஸ் தானே? ஹே, அவர் எங்க அப்பாடி. யாரு அங்க போறாரே அந்த போலீஸா? அவர்தான். நான் சொல்லிருக்கேன்ல என் அப்பா போலீஸ்னு. அவர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. உங்க அப்பா போலீஸ்னு தெரியும், ஆனா இன்ஸ்பெக்டர்னு தெரியாது. ஆனா அவர் எதுக்கு இந்த அப்பத்தாவை பாத்துட்டு வராரு? ஒருவேளை பந்தோபஸ்துக்கு வந்திருப்பாங்களோ? அப்பத்தா என்ன மினிஸ்டரா பாதுகாப்புலாம் கொடுக்கறதுக்கு? ஆமால, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. மீனாட்சி, வா, நீ அப்பா கிட்ட ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறவா. நீங்களும் வாங்க, போலாம் வாங்க. இது பாருங்க சார், தேவையில்லாம வெளியில எல்லாம் போயிட்டு இருக்காதீங்க. சரி சார். இங்கே இருந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம். அப்பா. ஓகே. பூஜா, நீங்க என்னமா பண்ற? நான் சொன்னேன்லப்பா, என் ஃப்ரெண்ட் அக்கா கல்யாணத்துக்கு போறேன்னு. ஆமா, இந்த கல்யாணமா? ஆமாப்பா, இவதான் என் ஃப்ரெண்டு மீனாட்சி. வணக்கம் அங்கிள். நான் சொல்லிருக்கேன்ல, எங்க காலேஜ்ல இவதான் கோல்டு மெடலிஸ்ட். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அங்கிள். உங்க அக்காவுக்கு தான் கல்யாணமாமா? ஆமா அங்கிள். இந்த வீட்டு மூத்த பையன் பாண்டியன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனில வேலை பார்க்கறான். அந்த கம்பெனில கிளைண்ட் போட்ட 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சூதாடி இருக்கான். சூதாடி அத்தனையும் தோத்துட்டான். அந்த 10 லட்சத்தையும் விட்டுட்டான். அப்புறம் கம்பெனிக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவனோட அப்பத்தா தான் வந்து என் பேரனை விட்டுருங்க, அவன் எடுத்த காசை நான் கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லுச்சு. 30 நாள் டைம் கிடைச்சு. அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட பேசி நான் 30 நாள் டைம் வேற வாங்கி கொடுத்தேன். இன்னையோட 30வது நாள். நாளைக்கு பணம் வரலனா அந்த பாண்டி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவோம். அவனுக்கு 30 நாள்ல கல்யாணம் செஞ்சு வைக்கணுமா, ஜோசியர் சொல்லிட்டாரு. அங்கிள், என்னால நம்பவே முடியல. இதவே நம்ப முடியலங்கிற? அந்த பணத்தை அவங்க எப்படி தரதுக்கு திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியும்ல. இந்த கல்யாணம் முடிஞ்சு வர்ற நகையிலையும் வர்ற வரதட்சணை பணத்திலையும் தான் அந்த பணத்தை கொடுக்கவே அவங்க பிளான் பண்ணிருக்காங்கம்மா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாமா, உங்க அக்காவுக்கு நீங்க போட போற நகையை வித்துதான் அந்த பணத்தை நாளைக்கு ஸ்டேஷன்ல கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இப்ப கூட அந்த அப்பத்தா அதைத்தான் சொல்லுச்சு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நம்மள தான் தேடுறாளோ? நம்ம இங்க இருக்கோன்னு அந்த கூட இருக்க சைட் ஸ்டாண்ட் அப்பயே போட்டு கொடுத்துருச்சு. நம்மளதுக்கு தேடிட்டு இருக்கா? நம்ம யாருன்னு தெரிஞ்சு தேடுறாளா இல்ல தெரியாம தேடுறாளா? ஒன்னும் புரியலையே. மாமா வா அத்தா, வா 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 வா. போ. என்னம்மா மருமகளே? மாமாவோட அண்ணன் இங்க இருக்காரா? மாமாவோட அண்ணனா? எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி இருந்தது, அதுவும் செத்து போச்சு. சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கான்னு கூட யாருமே கிடையாதும்மா. ஐயோ மாமா, நான் உங்களை சொல்லல, மனோ மாமாவோட அண்ணன். ஓ, என் மூத்த மாமன் பாண்டியா கேக்குறியா? அவர்தான். என்ன விஷயம் சொல்லுமா? இல்ல மாமா, மாப்பிள்ளையோட அண்ணனுக்கு ஏதோ சடங்கு பண்ணணும்னு வர சொன்னாங்க. அதான் அவர். ஓ, சாங்கியம் பண்ணணுமா? ஆமா மாமா. இந்த 6ஆம் நம்பர் ரூம்ல அவங்க ஃப்ரெண்டுங்க கூட பேசிட்டு இருப்பான், அங்க போய் பாருமா. சரிங்க மாமா.
என்ன சார் ரம்மி செட் ஆக மாட்டேங்குது. நாங்க வேணா போலீஸை பார்த்து பயப்படலாம் சார். ரம்மி போலீஸை பார்த்து பயந்து உடனே சேர்ந்துடாதுல்ல. நீங்களா தான் சேர்த்துக்கணும். இருந்தாலும் ரொம்ப லந்தியா உனக்கு. வாய் உனக்கு ஓவர் தான். ஒழுங்கா காடை போடு. ஏய் 6ஆம் நம்பர் ரூம் இதானே? இதுதான். உள்ள போவோமா? போலாமா? என்னடி? இரு ஜன்னல் வழியா பாப்போம். சரி வா. இனி எங்கிட்ட இருந்து போடுறது சார்? உங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் 10 லட்ச ரூபா பணம் கட்டினாரு. இந்த ஆளு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் சூதாடி தோத்துட்டான். இந்த முறையும் நான் தான் ஜெயிச்சேன். அப்போ இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? சார் நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் சார். இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? காலையில பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதும் பணம் உங்களுக்கு வந்துடும். ரிசப்ஷன்ல பொண்ணு போட்டிருந்த நகையெல்லாம் பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் எப்படியும் 5-6 லட்சமாவது சேரும். ஏற்கனவே 4 லட்சம் பணமா வந்துருச்சு. மொத்தமா சேர்த்து 10 லட்சம் ரூபா காலையில உங்க ஸ்டேஷனுக்கு வந்துடும். பாருடி, வாங்குற பணத்துக்கும் நகைக்கும் கணக்கு சொல்லிட்டு இருக்கிறத. இந்த ஆளு சரியான திருடனா இருப்பான் போல இருக்கு. அப்போ இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போலயே. ஐயோ, இவன் மாட்டிக்கிட்டானா? கல்யாணத்தை எதுவும் நிறுத்திடுவாளோ? அப்படி பண்ணா மனோக்கு எது என்ன ஆகுறது? இங்க பாரு, உங்ககிட்ட தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. நாங்க போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறோம். வெளியில தான் இருப்போம். எங்கேயாவது ஓடிலான்னு பார்க்காத. சார் நான் எங்கேயும் ஓட மாட்டேன் சார். இங்கனுக்குள்ளேயே தான் இருப்பேன். நீங்க போங்க, போய் பொறுமையா டீ குடிச்சிட்டு வாங்க. வாங்க சார், வாங்க போலாம்.